ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்கள் பார்த்துட்டு டெக்கி ஜாக் தமிழ். தீபாவளி முடிஞ்சு எல்லாரும் பேக் டு ஒர்க்குக்கு வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நிறைய பேர் ஊர்லேருந்து வருவாங்க. அதுக்கடுத்து ஆஃபீஸ் திறந்துருக்கும். ஸ்கூல் காலேஜ்லாம் வேறு இன்னைக்கு லீவு. 10 குறைச்சலுக்கு மழை வேறு ஊற்றுது. சென்னைன்னு மட்டும் இல்லை, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அந்த மாதிரி ஏரியாவிலலாம் இல்லாமல் சதர்ன் பார்ட் ஆஃப் ஒரு சில தமிழ்நாடுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. அதுவும் சென்னையில் என்ன மழை பெஞ்சாலே ரோட்டில் தண்ணி நிற்குது, ஆஃபீஸ் போகணுமா அப்படின்ற ஃபீல்டில் தான் இருக்குது. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோமே அப்ளை பண்ணிடலாம்டா அப்படின்ற மாதிரி ஃபீல்டில் தான் நான் வந்து பர்சனலாக வந்து இருக்கேன். இப்போதைக்கு பேர மலைக்கு எதுக்கு ரோட்லலாம் போயிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒன் ப்ளஸ் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸோடைய ஆக்சிஜன் OS 16க்கான ரோல் அவுட் ஷெடியூலை வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நவம்பர் மாதத்துலேருந்து அவங்க வந்து ரோல் அவுட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 13 சீரியஸ்க்கு, அப்புறமா 12 சீரியஸ்க்கு, அப்புறமா ஓப்பன், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸோடைய பேட் 3, பேட் 2 இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1 வந்து ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பீட்டா வெர்ஷனாக இப்போவே வந்து ஒரு சில பேருக்குலாம் மேபி வந்திருக்கலாம். மேபி நீங்கள் பீட்டாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் உடைய ஆக்சிஜன் OS 16 எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேம் 11 சீரியஸ்க்கு, அப்புறமா நாட் 5, நாட் 4 சீரியஸ்க்கு, அப்புறமா 10 Pro சீரியஸ்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து லைன் அப்பில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். நீங்கள் யாராவது வந்து பீட்டா யூஸராக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் OS எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இங்கே ஆக்சிஜன் OSனால் அப்படியே நம்ம பார்க்கும்போது ரியல்மி சைட்லேருந்தும் வந்து இருக்கணும்ல, ஏன்னா சேம் கலர் OSோட கோட் பேஸ் தான். அப்படின்ற போது ரியல்மி சைட்லேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன மந்த்லாம் சொல்லலை, டேரெக்டாக இந்த Q4 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் டிவைசஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பீட்டா வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி நவம்பர் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஷெட்யூல் ஆக்சுவலான எப்போ வரும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாராவது ரியல்மி UI 7.0க்காக அவ்வளோ காத்துட்ருக்கீங்களா அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே பெரிய UI சேஞ்ச் பண்ணியிருக்க விவோ சைட்லேருந்து, விவோ அண்ட் ஐக்கூ சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் OS 6 வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ஃபண்டச் OS 15 இருந்தது. ஒரு வழியாக சைனாவில் என்ன ஆர்ஜின் OS இருந்துச்சோ அதையே இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த கிளாஸ்டிக் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, அனிமேஷன்ஸ்லாம் நல்லாவும் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா விவோடைய X சீரிஸ், வி சீரிஸ், அப்புறமா விவோ ஐக்கூடைய 13 சீரிஸ் இது எல்லாத்துக்குமே நவம்பரில் வரும். அப்புறமா மிட் ஆஃப் நவம்பரில் வந்து பார்த்தோன்னா 12, அப்புறமா X Fold 3 Pro, அப்புறமா X100 சீரிஸ் இதுக்கெல்லாம் வந்து வரும்னு போட்டிருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைனப்பாகவே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டிவைஸ்க்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பீட்டா ஓப்பன் ஆகும். நீங்கள் பீட்டாலாம் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க அப்படின்னா பீட்டாலாம் பக் இருக்கும். இப்போவே வந்து சொல்லிடுறேன், நீங்கள் எந்த விதமான OS இன்ஸ்டால் பண்ணுறீங்க, UI இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னீங்கனாலும் சரி, அது பீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதில் கண்டிப்பாக பக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போவே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பீட்டா வந்து எனேபிள் வந்து ஆயிருக்கும். நிறைய பேர் பீட்டா ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டிவைஸில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது ஓப்பன் பீட்டாலா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அண்ட் தென் நீங்கள் ஓப்பன் பீட்டாக்கு இதுக்கு முன்னாடி போனதே இல்லைனா இதுக்கு அடுத்ததான் போகிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல ஒன்று மைண்ட் செட்டில் வந்து வச்சுக்கோங்க. பீட்டா வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து மனசில் வந்து வச்சுக்கோங்க. அதில் கண்டிப்பாக பக் இருக்கும். அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னோன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்றதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பீட்டாவுக்கு போயிட்டீங்க, ஸ்டேபிள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஸ்டேபிள் வர்றதுக்கு முன்னாடியே பீட்டாலேருந்து வெளியே வரணும், நீங்கள் ஆப்ட் அவுட் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆப்ட் அவுட் பண்ண முடியும். ஆப்ட் அவுட் பண்ணிட்டு வெளியே வரீங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டா எல்லாமே காணாமல் போயிடும். ஸோ புது டிவைஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்து வரும். ஸோ அதனால் நீங்களா ஆப்ட் அவுட் பண்ணிட்டு வெளியே வரீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த பீட்டாலேருந்து வர்றதுக்கு முன்னாடியே டேரெக்டாக உங்கள் ஃபோனில் என்னென்னலாம் பேக்கப் இம்பார்ட்டண்டான ஐட்டம் இருக்கோ அது எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்துட்டு அப்புறமா ஆப்ட் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் பேக் டு ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து வரலாம், ரோல் பேக் பண்ணுற மாதிரி. அப்படி நீங்களாக ரோல் பேக் பண்ணும்போது டேட்டா லாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து மனசில் வந்து வச்சுக்கோங்க. ஒரு வேளை நான் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு மாதத்துலையோ இல்லை ஒரு 15 நாள்லையோ 20 நாள்லையோ எனக்கு ஸ்டேபிள் வந்துடும், ஸ்டேபிளுக்கு டேரெக்டாக அப்டேட் ஆகும்போது எனக்கு பேக்கப்பை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களாவே ஸ்டேபிள் வெர்ஷன் அப்டேட் கொடுக்கும்போது வந்து பார்த்தோம்னா நம்ம பீட்டாலேருந்து ஸ்டேபிளுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எந்த விதமான டேட்டா லாஸும் இல்லாமல் நம்மளால் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் மனசில் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன் ப்ளஸ், ரியல்மி, ஓப்போ, நீ இல்லை ஐக்கூ, விவோ இந்த மாதிரி எந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இதுதான் கிரைட்டீரியா. சாம்சங் விட்டுருப்பேனே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சாம்சங்காக இருந்தாலும் சரி, எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, இதுதான் பேஸாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து மனசில் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா
ஒன் பிளஸ் சைட்லேருந்து ஒன் பிளஸோடைய 15R நிறைய பேர் ஆவலாக இருக்காங்க. 15 ஆவலாக இருக்க மாதிரி தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15R ஆவலாக இருக்கவங்க. அதுவும் இது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்க்கும்போது 8 Elite Gen 5 வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துல 8 Gen 5 அப்படின்ற ப்ராசஸர் நேமோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக மொத்தத்தில் இது வந்து பார்த்தோம்னா 8 Gen 3 ஆர் 8 Eliteக்கு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 8 Eliteக்கே ஈக்குவலாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருது. ஏன்னா 8S Elite அப்படின்ற நேம்லையும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த எஸ்ஸை தூக்கிட்டு நாங்கள் வந்து பேரை மொத்தம் மாற்ற போகிறோம், 8 Elite Gen 5 அப்படின்ற மாதிரி வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்க்கப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7300 mAh பேட்டரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. சைனால கூடிய சீக்கிரத்தில் ஏஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே இந்தியாவுக்கு வரும்போது 15R வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற போது வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். 15Rக்கு ஆவலாக இருக்காங்க. ஏன்னா ஒன் பிளஸ் சைடில் வந்து பார்த்தோம்னா அந்த R சீரியஸ்க்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஏன்னா R சீரியஸ் தான் ஒன் பிளஸே வாழ வைக்கிற மாதிரி வந்து லிட்டரலாக வந்து தெரியுது. 11R ஆகட்டும், அப்புறமா 12R ஆகட்டும், இப்போ 13R ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி சூப்பரான டிவைஸு. ஸோ அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த ஆஃபர் டைமில் நிறைய பேர் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த அமேசானோடைய கிரேட் இந்தியன் சேலில் எவ்வளோ பேர் ஒன் பிளஸோடைய 13R பை பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை 13R யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு ரூமர் வந்து பரவாயில்ல வளம் வந்துட்டு தான் இருக்கு. அதுவும் நத்திங் சைட்ல இருந்து நத்திங் ஃபோன் 3A லைட் அப்படின்றாங்க, இல்லை ஒரு சில இடத்துல 3 லைட் அப்படின்றாங்க. இது எதுவுமே அண்டர் 20K வருமா, இல்லை CMF ஃபோன் 2 Pro இருக்கு பார்த்துருக்கீங்களா, நாங்கள் CMF ஃபோன் 2 Pro சீரீஸே அழிச்சிட்டு நாங்கள் நத்திங்லேயே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் லுக்ஸ் வைஸ் பார்க்குறதுக்கு ஒரு சில இடத்துலலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இந்த கண்ணாபின்னான ஆக்வர்டான கேமரா செட்டப்லாம் இல்லாமல் இங்கே எப்படி இருக்கிறேன் அங்கே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இந்த 2A ப்ளஸ்லாம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி செட்டப்பில் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஒருவேளை இது உண்மையாக இருந்து இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னா அண்டர் 20K வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அப்படி அண்டர் 20K வந்துச்சுன்னா அவங்களுடைய CMF ஃபோன் சீரியஸ் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதை டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. நிறைய இடத்துல ஒரு சில ரூமர்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். சாம்சங் சைட்ல இருந்து சாம்சங் H25 எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த எட்ஜ் சீரிஸ் நிறைய பேர் வாங்கல, சேல்ஸ் வந்து ரொம்ப புவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு S26 சீரிஸ்ல அதை டிஸ்கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் தெரிய வந்திருக்கு. அவ்வளவு ஸ்லிம்மான போனை இப்போ அதுவும் 2025ல அந்த அளவுக்கு பேட்டரியே இல்லாம ரொம்ப ஸ்லிம்மான போனை எவ்வளவு பேர் எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. இதை பார்த்து ஐபோன்ல இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துன்னு இல்லை, ரெண்டு பேருமே ஒரே டைம்ல தான் எடுத்துட்டு வந்தாங்கன்னே சொன்னா. ஐபோன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஐபோன் சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. அந்த 17 ஏரையும் அவங்க மேபி டிஸ்கண்டினியூ பண்றதுக்கு அடுத்த வருஷம் 18 சீரியஸ் லான்ச் ஆகும்போது டிஸ்கண்டினியூ பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த எச் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு திருப்பி பிளஸ் சீரிஸே எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. பிளஸ் சீரிஸ் எடுத்துட்டு வந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பேட்டரி, பெரிய டிஸ்பிளே, இது எல்லாமே இருக்கும் அப்படின்ற போது நிறைய பேர் வந்து பேட்டரி முக்கியம் அப்படின்னா அது போகலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அது மிடில் சைல்டு, அது வந்து பார்த்தோம்னா அந்த டைம்ல சேலே ஆகாது. ஆஃபர் டைம்னு வரும்போது ஒரு நல்ல டீல்ல வந்து கிடைக்கும். அப்படின்ற போது அது ஒரு நல்ல ஆப்ஷனா வந்து இருந்துச்சு. ஆனா இந்த எட்ஜ் வந்து பார்த்தோம்னா உண்மையிலே ஒரு ஒஸ்டான மூவ் சாம்சங் சைட்லேருந்து பண்ணது. அவ்வளோ ஸ்லிம்மான ஃபோனு எவ்வளோ பேர் எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல. இப்போ சேல்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸும் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த எட்ஜ் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இது கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பழைய ப்ளஸ் சீரிஸ் தான் பெட்ரு, அதுதான் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும். நான் நந்து.